So போன வாரம் இந்த விஷயத்தை பத்தி நாம சர்ச்சை பண்ணிட்டு இருந்தோம். Efforts put in by Sri Ramanuja.org to resolve these issues and arrive at a universally acceptable philosophy. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா resolution of the apparent contradictions among the different Vedic passages அப்படின்ற விஷயம். போன வாரம் நாம பார்த்த சந்தர்ப்பத்துல ராமானுஜருடைய காலத்துல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுன்னு தெரியுது. சோ பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்னையா வேறையா, இந்த மோட்சம்ன்றது என்ன இத்தியாதி விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு கலவரத்துக்கு விஷயமா இருந்ததுன்றது நமக்கு தெரியுது. அதனால ராமானுஜர் என்ன பண்ணினார் என்னன்றது, வாட் இஸ் தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ராமானுஜா, யுனிக் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ராமானுஜாச்சாரியா இந்த ஸ்ரீகாண்ட் அப்படின்னு நாம இந்த வாரம் பார்க்க போறோம். சோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உபனிஷத் அப்படின்னா என்ன, அதுல பிரம்ம வித்யாள் என்ன அப்படின்னா என்ன இத்தியாதி விஷயங்களை நம்ம முதல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த உபனிஷத் சப்தார்த்தம், எத்தனை உபனிஷத்து இருக்கிறது, எப்படி இருக்கிறது இத்தியாதி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாத இருந்தா இந்த ஒரு கொஸ்டனுக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கிறது இல்லை. அப்படியே ராமானுஜருடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்றதையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியாது. அதனால முதல்ல இன்ட்ரோடக்ஷன் டு தி உபனிஷத்ஸ் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போற விஷயம். சோ உபனிஷத் அப்படின்னு சொல்லி ரெண்டு பதம் இருக்கிறது இந்த இடத்துல. உபான்றது ஒரு உபசர்க்கம், அது நிஷத் அப்படின்றது இன்னொரு பதம். இந்த உபனிஷத் அப்படின்ற சப்தத்துல ரெண்டு பாகம் இருக்குது. உப சமீபே நிஷத்து அப்படின்னா, உப சமீபே அப்படின்னு சொன்ன குருவின் இடத்துல உட்காந்து, நிஷத்து அப்படின்னா உட்காருறது அப்படின்னு அர்த்தம். சோ நீச்சசையாசனஞ்சாசி நித்தியம் சியாத் குரு சந்நிதௌ அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் இருக்குது. நீச்சசைய ஆசனஞ்சாசிய நித்தியம் சியாத் குரு சந்நிதௌ அப்படின்னு. சோ அந்த குரு மேல உச்சாசனத்துல உட்காந்து இருக்கணும். இந்த சிஷ்யம் நீச்சாசனத்துல உட்காந்து குருவின் இடத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறது. எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறதுன்னு சொன்னா அந்த ரெண்டு விதம். லௌகிகமான சாஸ்திரங்களையும் கத்துக்கணும், அது சாமான்யமான ஒரு வித்யாபியாசம். ஆனா உபனிஷத் அப்படின்னு சொல்றது இந்த பிரம்ம ஜானத்தை பத்தி, பிரம்மோபாசனத்தை பத்தியே நாம என்ன தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு தான் உபனிஷத் அப்படின்னு அர்த்தம். அது சாமான்யமா குரு சிஷ்ய சம்வாத ரூபமா இருக்குன்னா, இல்ல இந்த ரிஷிகளுடைய அனுபவங்கள் என்ன இருந்ததோ அந்த அனுபவ ரூபமா இருக்குன்னா, இல்ல வேற ரெண்டு பேர் சமானஸ்கந்தாளுடைய ஒரு சர்ச்சா ரூபமாக இருக்குன்னா, இல்ல ரிஷிகள் நேரா சொன்ன வார்த்தையாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விதமான உபனிஷத்துகள் இருக்குது. பிரஷ்னோபனிஷத்துன்னு எடுத்துன்னா அதுல 6 பேர் சிஷ்யா அவ சாதனையை பண்ற சந்தர்ப்பத்துல அவளுக்கு எந்த மாதிரி கேள்வி என்ன வந்தது அப்படின்றத ஒவ்வொரு சிஷ்யரும் ஒவ்வொரு கேள்வி கேட்கிறார். அப்படி கேள்வி கேட்கறது பிரஷ்னோபனிஷத்துல நாம பாக்குறோம். அதுக்குதான் பிரஷ்னோபனிஷத் அப்படின்னு பேரு. இந்த பிருஹதாரண்யகோபனிஷத் பார்த்தா அதெல்லாம் ரொம்ப சம்வாத ரூபமா இருக்குது. சாந்தோக்கியோபனிஷத்துலயும் சில பிரபாடகங்கள் சம்வாத ரூபமா இருக்குது. இப்படி உபனிஷத்ன்றது பிரம்ம ஜானத்தை பத்தி, பிரம்மோபாசனத்தை பத்தியே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனா அந்த பிரம்ம ஜானம் அதுவா பிரம்மோபாசனத்துக்கு அங்கமா லௌகிகமான விஷயங்கள் தான் வருது முக்கியமா. இப்போ நம்ம பஞ்சாக்னி வித்யான்னு சொன்னா நம்ம ஆகாரம் எப்படி ஜீரணம் ஆகுதுன்ற விஷயம் கூட வருது அந்த பஞ்சாக்னி வித்யா. இது எப்படின்னா மனுஷன் சாதனத்தை பண்ணோம்னா எப்படி, இப்போ ஞானத்தை பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது அவனுடைய சரீரம் எப்படி இருக்குன்னா இந்த கேள்வி எல்லாம் வருது. அதுக்கு அங்கமாக இந்த விஷயங்கள் தான் சொல்லியிருக்கான்றது நம்ம புரிஞ்சு. அதனால பிரம்ம ஜானத்தை பத்தி, பிரம்மோபாசனத்தை பத்தி குருவின் இடத்துல சிஷ்யன் என்ன விஷயங்களை கேட்கிறானோ அதுக்குதான் உபனிஷத்துல பிரதானமாக பேர். அதுல உபனிஷத் எத்தனை அப்படின்னு கேள்வி வருது. நம்பர் ஆஃப் உபனிஷத்ஸ் அப்படின்றது. அதுல 108 உபனிஷத்துன்னு சொல்லி சில இடத்துல புஸ்தகங்கள் தான் பிரிண்ட் பண்ணிருக்க. மீதி சில 300 உபனிஷத்துகள் இருக்குதுன்னு சொல்லி அதுல அல்லோபனிஷத்து இத்தியாதி உபனிஷத்தும் சேர்த்து 300 உபனிஷத்துன்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் உபனிஷத்ஸ் விஷயத்துல சில விவாதங்கள் தான் உண்டு. ஆனா அதுல சர்வசம்பிரதிபன்னம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்ற யூனிவர்சலி அக்செப்டட் உபனிஷத்ஸ் அக்கார்டிங் டு துவைதா, அத்வைதா அண்ட் விசிஷ்டாத்வைதா 10. அதே ஒரு ஸ்லோகத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்க. ஈஷாக்கேன கட பிரஷ்ன முண்ட மாண்டூக்கிய தித்திரிஹி ஐதரேஞ்ச சாந்தோக்கியம் பிருஹதாரண்யகம் ததா. அதாவது ஈஷாவாஸ்யோபனிஷத்
கேனோபனிஷத், கட்டோபனிஷத், பிரஷ்னோபனிஷத், முண்டகோபனிஷத், மாண்டூக்கியோபனிஷத், தைத்திரியோபனிஷத், ஐதரேயோபனிஷத், சாந்தோக்கியோபனிஷத், பிருஹதாரண்யகோபனிஷத். இப்படி இந்த தசோபனிஷத்துன்னு பிரசித்தமா சொல்ற. இந்த மாதிரி இந்த 10 உபனிஷத்து யூனிவர்சலி அக்செப்டட். இந்த உபனிஷத்துடைய விஷயத்தை யாருக்கும் எந்த விவாதமும் கிடையாது. இதை பூர்த்தி பிரமாணம் எல்லாரும் ஒத்துண்டிருக்காரு. அதை தவிர சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்ன பண்றாருன்னு சுபாலோபனிஷத் அப்புறம் ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்துன்னு இந்த 2 உபனிஷத்துல இருந்த உல்லேகங்களை பண்றாரு. So Sri Ramanuja.org has accepted the authenticity of another 2 more Upanishads, namely Subalopanishad and Shvetashvatara. அதனால நம்மளுடைய பூர்வாச்சாரியால் ரங்கராமானுஜர் அந்த உபனிஷத்துகளுக்கும் வியாக்கியானம். அதனால இது ரொம்ப பிரதானமா தசோபனிஷத் பிளஸ் விசிஷ்டாத்வைத்திகளுக்கு இன்னும் 2 உபனிஷத், அதாவது சுபாலோபனிஷத் அண்ட் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத், இப்படி 12 உபனிஷத் இருக்கு. இந்த தசோபனிஷத்துல என்ன நாம சொல்றோமோ இந்த விஷயங்களை, இந்த உபனிஷத்துல வர வாக்கியங்களை தான் வேதிக் பேசேஜஸ் சொன்னேன். அந்த வேதிக் பேசேஜஸ் தான் நம்ம பிரம்மசூத்திரத்துல ஒவ்வொரு அதிகரணத்திலையும் எடுத்துட்டு இதுக்கு இப்படி அர்த்தமா அப்படி அர்த்தமான்னு சொல்லி விசாரம் பண்ணி கடைசியில இப்படிதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்றது. அதனால இந்த பிரம்மசூத்திரங்களுக்கு பூர்த்தி பேஸாக இருக்கக்கூடியது இந்த தசோபனிஷத்து தான். சுபாலோபனிஷத், ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்துல வர வாக்கியங்களை விஷய வாக்கியமாக எடுத்துக்கிறது இல்லை ராமானுஜர். அதனால இந்த தசோபனிஷத் தான் பழைய காலத்துல முதல்ல ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம் பண்ற சந்தர்ப்பத்துல இந்த தசோபனிஷத் தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவன் ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபத்துக்கு வரலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு இன்னொரு சுவாரஸ்யமா கூட ஒரு விஷயத்த சொல்ற. பழைய காலத்துல என்னன்னா அந்நியாய வேதாந்தம் கூடாது, நிர்மூல காலக்ஷேபம் கூடாது அப்படின்னு சொல்ற. அப்படின்னா மொத்தம் வேதாந்தம் வாசிக்கணும், வேதாந்தம் வாசிக்கணும்னு சொன்னா முதல்ல அவனுக்கு நியாயசாஸ்திரம் முதல்ல தெரிஞ்சிருக்கும். நியாயசாஸ்திரம் சொன்ன அதுக்கு தர்க்கசாஸ்திரம்னு சொல்ற. சோ தர்க்கசாஸ்திரம் சொல்ல தெரியாத அவன் வேதாந்தத்தை வாசிக்கிறதுக்கே முடியாது. பிகாஸ் வேதாந்தத்துல பூர்த்தி நியாயசாஸ்திரத்தை ஆதாரமா சொன்னா நிறைய விஷயங்களை சொல்ற. சர்ச்சைகள் இப்போ லட்சணம் அப்படின்னா நம்மளுக்கு 2வது அதிகரணம் ஜென்மாத்தி அதிகரணம். இந்த ஜென்மாத்தி அதிகரணத்திலேயே நம்மளுக்கு என்னன்னா இந்த லட்சணம், அதிவியாப்தி, அவ்வியாப்தி, அசம்பவம், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வருது. சோ இதெல்லாம் முதல்ல தர்க்கசாஸ்திரம் தெரிஞ்சிருந்தாதான் புரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியம். அதனால அதுக்கு தர்க்கசாஸ்திரத்துக்கு தான் நியாயசாஸ்திரம் அப்படின்னு பேரு. சோ இந்த நியாயசாஸ்திரம் தெரியாத வேதாந்தம் வாசிக்கிறதுக்கு கூடாது. அதனால அந்நியாய வேதாந்தம் கூடாது அப்படின்னா நியாயசாஸ்திரத்தினுடைய ஞானம் இல்லாத வேதாந்தம் வாசிக்க முடியாது அப்படின்னு வாசிக்க முடியாது. அதனாலதான் வாசிக்க கூடாது அப்படின்னு கூட சொல்லுவார். அப்படியே நிர்மூல காலக்ஷேபம்னு சொல்லுவார். அதாவது இப்ப பகவத் விஷயம் காலக்ஷேபம் பண்ணான்னா முதல்ல மூலம் திருவாய்மொழி தெரிஞ்சிருக்கணும். நல்லா ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம் பண்ணான்னா முதல்ல உபனிஷத்துலதான் நல்லா தெரிஞ்சிருக்கணும். உபனிஷத்தை தெரியாத எந்த உபனிஷத்தினுடைய டெக்ஸ்டை வச்சுதான் நம்ம விசாரம் பண்றோம். அதனால அது மூலமே தெரியாத காலக்ஷேபம் பண்ணா அது நிர்மூல காலக்ஷேபம் ஆயிடுதுன்னு பழைய காலத்துல அதை சுவாரஸ்யமா சொல்லிட்டு இருந்தேன். அப்படின்னா இட் இஸ் லைக் பில்டிங் அ ஹவுஸ் வித்வுட் அ பேஸ். ஆனா இந்த காலத்துல நமக்கு என்ன ஆயிருக்குன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் இல்லாதனால தர்க்கசாஸ்திரத்துல அथवा நியாயசாஸ்திரத்துல என்ன விஷயங்கள் இருக்குதோ அதையும் கூட ஐ எம் கோயிங் டு இந்த இடத்துல விஞ்ஞாபிச்சு இங்க யாரு இந்த கோஷ்டியில இருக்காளோ அந்த கோஷ்டியில இருக்கிறவாளுக்கு ஐ எம் கோயிங் டு இன்ட்ரோடியூஸ் தெம் டு தோஸ் கான்செப்ட்ஸ் ஆல்சோ. அது லட்சணம்னா என்ன, லட்சியம்னா என்ன, தர்மம்னா என்ன, தர்மின்னா என்னன்னு சொல்லி நிறைய டெக்னிக்கல் டெர்ம்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த டெக்னிக்கல் டெர்ம்ஸ் தெரியாத நம்ம ஸ்ரீபாஷனுடைய ஸ்ரீபாஷத்துக்கு பிரவேசிக்கிறதுக்கே முடியாது. அதனால அந்த விஷயங்களை தான் கொஞ்சம் சங்கிரகமா நான் இந்த சப்சிக்வெண்ட் கிளாஸஸ்ல விஞ்ஞாபிச்சிருப்போம். அதனால முக்கியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அந்நியாய வேதாந்தம் நிர்மூல காலக்ஷேபம் கூடாதுன்னு பழைய காலத்துல சொல்லிட்டு இருந்தேன். We have to accept and appreciate that fact. So once again I am going to this slide. So இது 10 உபனிஷத்து பிரதானமாக இருக்கு. இந்த உபனிஷத்துல எல்லாம் சொல்ற விஷயம் பிரதிபாத்திய விஷயம் என்னன்றது ரொம்ப முக்கியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டும். இதுக்கு இந்த உபனிஷத்துல பிரம்ம வித்யகள் அப்படின்னு சொல்றோம். பிரம்ம வித்யா அப்படின்னா என்னன்னா பிரம்ம பிராப்திக்கு சாதனமாக இருக்கக்கூடிய வித்யா
அப்படின்னு அர்த்தம். பிரம்ம வித்யா அப்படின்னு எந்த வித்யினுடைய உபாசனத்தினாலே நமக்கு பிரம்ம பிராப்தி உண்டாருதோ, பிரம்மம் நமக்கு கிடைக்கிறதோ, அதுக்கு பிரம்ம வித்யா பேர். சோ பழைய காலம் என்ன இருந்ததுன்னா, இந்த பிரம்ம வித்யா உபாசனத்தினாலதான் ஒருத்தனுக்கு மோட்சம் கிடைச்சுட்டு இருந்ததுன்னு சொல்றேன். பிரம்ம வித்யோபாசனை இல்லாத மோட்சம் கிடைக்காது. அதனாலதான் எனக்கு பிரம்மமீ அந்த விஷயத்தை நாம சர்ச்சை பண்றதுனாலதான் எனக்கு பிரம்ம மீமாம்சான்னு பேர். இந்த பிரம்ம வித்யா எத்தனை இருக்கிறதுன்னு சொன்னா 32 பிரம்ம வித்யான்னு சொல்றேன். இப்போ உங்களுக்கு கட்டோபனிஷத்துன்னு எடுத்துட்டா அதுல நச்சிகேதன் யமன் இடத்துல ஒரு வித்யை கத்துக்கணும், பிரம்ம வித்யை. அதுக்கு நாச்சிகேத வித்யான்னு பேரு. இந்த மாதிரி பாலாக்கி வித்யா, சத்வித்யா, தஹர வித்யா, பூம வித்யா, இந்த மாதிரி 32 பிரம்ம வித்யான்னு சொல்றேன். சாந்தோக்கியோபனிஷத்தை எடுத்துட்டா ஒரு பிரபாட்டகத்திலயும் ஒரு பிரம்ம வித்யை சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 6வது பிரபாட்டகம் எடுத்துட்டா அதுல நமக்கு சத்வித்யான்ற ஒரு விஷயத்த சொல்றது. அதே மாதிரி நாம இது இன்னொரு பிரபாட்டகத்துல பூம வித்யான்னு வருது, இன்னொரு பிரபாட்டகத்துல தஹர வித்யான்னு வருது. இந்த மாதிரி வேற வேற பிரம்ம வித்யகளை ஒவ்வொரு உபனிஷத்துலயும் ஒவ்வொரு பாகத்துல சொல்லியிருக்காரு. நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுல 32 பிரம்ம வித்யாக. அந்த பிரம்ம வித்யனுடைய உபாசனை ஆட்டம், அந்த பிரம்ம வித்யை எப்படி நாம அனுசரிக்கணும், எந்த வித்யை எப்படி ஹவு டு பர்சியூ த ஈச் வித்யான்றது நமக்கு இந்த காலத்துல தெரியாது. ஈவன் சுவாமி ராமானுஜருடைய காலத்திலேயே அந்த பிரம்ம வித்யா உபாசனையானதான் நஷ்டம் ஆயிட்டு இருந்தது தெரியுது பார்த்தோம். அதனாலதான் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இந்த ஞாச வித்யா, அதாவது சரணாகத்தின்னு சொல்லி ராமானுஜர் என்ன பிரபத்தின்னு சொன்னாரோ அந்த பிரபத்தின்றதுதான் நமக்கு பிரதானமா நாம இப்போ அனுசரிக்கக்கூடிய பிரம்ம வித்யக்கு பேரு. அதுக்கு உபனிஷத் திருஷ்டியில நாம பாக்குறதானா அதுக்கு ஞாச வித்யான்னு பேரு. அத வேதாந்த தேசிகர் ஞாச விம்சதி ஞாச தசகத்துல எல்லாம் விஸ்தாரமா சொல்லியிருக்காரு. அதனால இந்த 32 பிரம்ம வித்யகளை பத்தி தான் உபனிஷத்துல முக்கியமா சொல்றது. அதுல ஒவ்வொரு பிரம்ம வித்யிலையும் பரமாத்மாவுடைய ஒரு குணத்தை உபாசியமா சொல்றது. இப்போ ஒரு குணத்துல ஒரு பிரம்ம வித்யில காரணத்துவத்தையே பரமாத்மா ஜெகத்காரணம்ன்ற விஷயத்தை எடுத்துட்டு அந்த காரணத்துவம் என்கிற விஷயம் எப்படி நாம உபாசனை பண்ணோம், காரணத்துவம் என்ற குணத்தை பிரதானமா வச்சும் பிரம்மோபாசனை எப்படி பண்ணோம் அப்படின்னு தெரியுது. இன்னொரு பிரம்ம வித்யில இன்னொரு சௌலபியம் அதுவா சௌசீல்யம் அதுவா வாத்சல்யம், இந்த மாதிரி பரமாத்மாவுக்கு அனந்த கல்யாண குணங்கள் உண்டு. ஒவ்வொரு பிரம்ம வித்யில ஒவ்வொரு குணத்தை பிரதானமா வச்சுட்டு நாம பரமாத்மாவை உபாசனம் பண்ணணும் அப்படின்றது இந்த பிரம்ம வித்யினுடைய ஒரு சாராம்சம். அதனால எனக்கு பிரம்ம பிராப்தி சாதன பூதா வித்யா பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த பிரம்ம வித்யினுடைய உபாசனத்தை தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் உண்டாரு. அந்த தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸை வச்சுண்டா நாம இந்த அதிகரணங்கள் தான் வேற வேற அதிகரணங்கள் தான் வந்திருக்கு இந்த ஸ்ரீபாஷ்யத்துல. சோ அந்த அதிகரணத்துல அந்த தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ், அதாவது தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன இருக்கிறதோ அந்த ஆஸ்பெக்ட்ஸை ரிசால்வ் பண்ணி நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்ரீ ராமானுஜர் ஸ்தாபிச்சார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அத்தோட இந்த உபநிஷத்துல என்ன விஷயங்கள் வருது, இந்த பிரம்ம வித்யாகளை சொல்றதுக்கு அங்கமாக அநேக விஷயங்களே சொல்றது. அப்படி சொல்றப்போ இந்த ஜீவாத்ம ஸ்வரூபம் என்ன, இந்த பரமாத்ம ஸ்வரூபம் என்ன, ஜீவாத்மா ஒன்னையா வேறையா, இந்த விஷயங்கள் தான் பிரதானமா. On the premise of teaching the Brahma Vidyas, all these aspects are taken into consideration and discussed threadbare. So, it is on the nature of inquiry into the Upanishads conducted in the Brahma Sutras. In the Upanishad, in a way, it is the story of the Jivatma and its relationship with the Paramatma. The Upanishads are the story of the beginning of the Jivatma from the beginning till the end, until he attains the Paramatma. And the Paramatma விஷயம் வரப்போ பரமாத்ம ஸ்வரூபம் எப்படி, பரமாத்ம சுபாவம் எப்படி, இந்த சிருஷ்டி விஷயங்கள், சிருஷ்டி ஸ்திதி பிரளயம், இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்துடும். So, ஒரு நட்சல்ல சொல்லணும்னா it is a story of the Jivatma who goes on to attain the Paramatma அப்படின்னு சொன்னார். பட் அந்த வியாஜத்துல எல்லா சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் அந்த மாதிரி இந்த வைகுண்டாதி லோகங்கள் இது எல்லா விஷயமும் அதுல வருது. அதனால this is the nature of the inquiry into the Upanishads conducted in the Brahma Sutras.
அது நாம பிரதானமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த ராமானுஜர் இந்த அப்பரண்ட் கான்ட்ரடிக்ஷன்ஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ணார் அப்படின்னு நம்ம முதல்ல சொல்றோம். ஸ்ரீபாஷ்யம் எழுதுறதுக்கு பேஸே இதுதான். எதுக்குன்னா ஸ்ரீபாஷ்யம் எழுத வேண்டிய அவசியகத்தை என்னன்னு ஒரு கேள்வி வருது. இல்ல ஹிஸ்டாரிக்கலா பாக்குறப்போ முதல்ல இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு சம்மத்தமான இன்னொரு பாஷ்யத்தை ஒரு வைகானசர் ஒரு ரொம்ப பெரிய ஞானி ஒருத்தர் எழுதியிருந்தாருன்னு நமக்கு தெரியுது. அதுல என்ன ஆகுதுன்னா இந்த பாஞ்சராத்திராதிகரணம் வருது. மேல நான் விஸ்தாரமா சொல்ல போறேன். சோ அந்த பாஞ்சராத்திராதிகரணத்துக்கு பிராமாண்யமே இல்லைன்னு சொல்லி பாஞ்சராத்திரத்துக்கு பிராமாண்யமே இல்லைன்னு சொல்லி ஸ்ரீவத் சாங்க பாஷ்யம் அந்த பாஷ்யத்துக்கு பேரு. இந்த ஸ்ரீவத் சாங்க பாஷ்யத்துல அவர் வைகானச சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணாருன்னா பாஞ்சராத்திரத்துக்கு பிராமாண்யமே இல்லைன்னு சொல்லி சோ நாம நேரா அந்த பாஷ்யத்தை அடாப்ட் பண்றதுக்கு அவகாசம் ஆகும். That is also one of the important reasons why Sri Ramanuja.org had to author a new bhashya on the Upanishads. So இதுக்கு பேஸ் என்னன்னா இந்த முதல்ல இப்போ இது வரைக்கும் என்ன சங்கராச்சாரியர் என்ன சொன்னாரோ வேற பாஷ்யக்காரர் தான் என்ன சொன்னாரோ they also there are contradictions among the different Vedic passages. என்ன இந்த contradictions அப்படின்றத சங்கிரகமா நாம இப்ப பார்க்கலாம். So Vedic passages that propound the theory that the individual soul, Jivatma and Supreme Soul Paramatma are one and the same. So இந்த உபனிஷத்தெல்லாம் நாம பார்க்கிற சமயத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா சில வாக்கியங்கள்ல என்ன சொல்றது ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு சொல்றது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன தத்துவமசி அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்துல இந்த சத்வித்யான்ற ஒரு 6வது பிரஷ்னத்துல தத்துவமசி தத்துவமசி தத்துவமசின்னு சொல்லி குரு சிஷ்யனுக்கு சொல்றார். அதுக்கு அதனுடைய சந்தர்ப்பம் எப்படி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இந்த கதை நமக்கு புரிஞ்சுக்கிறது. இந்த ஸ்வேதகேதுன்னு சொல்லி ஒரு பையன் இருந்தான். அந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னா அந்த காலத்துல குருகுல நம்மளுக்கெல்லாம் தெரியும். உபநயனம் ஆன உடனே என்ன பண்ணிட்டு இருந்தான்னா சிஷ்யனை குருவன் இடத்துல விட்டு அவன் வேதாத்தியனங்கள் தான் பண்ணான். வேதாத்தியனத்து இந்த உபநயனத்துக்கே என்ன பேருன்னா பிரம்மோபதேசம்னு பேரு. இப்போ இந்த காலத்துல பத்திரிகையில சொல்றப்போ பிரம்மோபதேச ஆஹ்வான பத்திரிகான்னு போடுற. அது பெரியவாள் தான் என்ன சொல்றான்னா அன்னைக்கு அவனுக்கு காயத்ரி உபதேசம் ஆச்சுன்னா பிரம்மத்தினுடைய ஒரு தரிசனம் அவனுக்கு அந்தரங்கத்தை உண்டாயிட்டு சொல்றான். அதனால அதுக்கு பிரம்மோபதேசம்னு பேரு. இந்த காயத்ரிக்கு பிரம்ம காயத்ரின்னு பேரு. நாம என்ன ஓம் பூர்பூஸ்வா இத்தியாதி காயத்ரி என்ன உபனிஷத்தை சொல்லி இந்த உபநயனத்தை சொல்லி கொடுக்குறாளோ அதுக்கு பிரம்ம காயத்ரின்னு பேரு. அந்த மாதிரி பிரம்மோபாசனத்துக்கு அன்னைக்கே அவனுக்கு பிரம்மா அனுபவம் உண்டாயிடணும் அந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்ற. அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. ஏன்னா ரிஷிகளுடைய காலத்தை அப்படி இருந்தது தெரியும். அதுக்கப்புறம் அந்த பிரம்மானுபவம் டு கன்சுமேட் ஆர் டைஜஸ்ட் தட் பிரம்மானுபவம் அவன் வேதாத்தியனத்தை பண்ணும். சோ வேதாத்தியனத்தை பூர்த்தியா பண்ணி அவனுக்கு அந்த பிரம்மானுபவம்ன்றது பூர்த்தியா உண்டாயிட்டு இருந்தது. அதுக்காக குருகுல வாசம் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லி தெரியுது. அந்த மாதிரி இந்த ஸ்வேதகேதுவை அவனுடைய அப்பா என்ன பண்ணாருன்னா நீ போய் குருவின் இடத்துல போய் அபியாசம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னார். அப்போ அவன் இங்க போய் வேதாத்தியனத்தெல்லாம் பண்ணான். பண்ணின உடனே எப்படின்னா அந்த உபனிஷத்துல ரொம்ப அதை சொல்லியிருக்க அனூச்சானமானி ஸ்தப்தா ஏயாயா. சாமான்யமா சம்ஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை சொல்ற அஜ்ஞா சுகம் ஆராத்திய சுகதரம் ஆராத்தியதே விசேஷஜ்ஞ ஞான நவ துர்விதக்தம் பிரம்மாபி நரம் நரஞ்சயதி அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகம். இது நம்ம பிரபஞ்சத்திலையும் நாம நிறைய இடத்துல பார்க்கலாம். ஒன்னும் தெரியாதவனுக்கு நாம சுலபமா ஒரு விஷயத்த சொல்லிவிடலாம் பாருப்பா இந்த மாதிரி. So since he has a clean slate, he will easily understand that and accept it. எல்லா விஷயமும் தெரிஞ்சவன்னா அவனை ரொம்ப சுலபமா நம்ம கன்வின்ஸ் பண்ணிவிடலாம் பாருப்பா உனக்கே எல்லாம் தெரியும் இந்த விஷயம் எப்படி இருக்கு பாரு இது கரெக்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப சுலபமா விஷயம். அதே சுகதரம் ஆராத்தியதே விசேஷஜ்ஞ அப்படின்னு. ஆனா ஞான லவ துர்விதக்தம் பிரம்மாபி நரம் நரஞ்சயதி. ஞான லவ துர்விதக்தம் அப்படின்னா யார் அரைக்குறையா தெரிஞ்சுட்டு இருக்காளோ அதுவா யார் எனக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சுட்டு இருக்காளோ அவளை பிரம்மா வந்தாலும் அவளை கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி.
அதனால ஞானலவ துர்விதக்தம் பிரம்மாபி நரம் நரஞ்செய்தி. அந்த மாதிரி இந்த ஸ்வேதகேதுன்றவன் என்ன பண்ணான்னா குருகுல வாசனம் எல்லாம் பண்ண உடனே அங்கேருந்து வந்து அனூச்சானமானி ஸ்தப்தா ஏயாய. ஸ்தப்தான்னா வெரி ஸ்டிஃப். சாமான்யமா சில பேர் என்னன்னா கொஞ்சமே தெரிஞ்சு இருக்கிறவா பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அகங்காரத்தோட இருப்பாவ. அவளை சுலபமா யாரும் அவளோட பேச முடியாது. பேசினாலும் they will give answers in half a sentence or one sentence. இந்த மாதிரி எல்லாம் நாம பிரபஞ்சத்துல பாக்குறோம். சோ இந்த ஸ்வேதகேதுவும் குருகுல வாசம் பண்ணிட்டு என்ன பண்ணானா ஏன் வந்தானா வந்த உடனே தனக்கு தெரியாத விஷயமே இல்லை அப்படின்னு ரொம்ப ஸ்தப்துன்னு அப்படி எல்லாம் தெரியாத விஷயமே இல்லை அப்படின்னு ரொம்ப ஒரு அகங்காரத்தோட இருந்தான். அப்போ அவனுடைய அப்பா கேட்டானா, அப்பா ஸ்வேதகேது நீ அங்கேருந்து வந்திருக்க, ரொம்ப சந்தோஷம், குருகுல வாசம் முடிச்சுட்டு வந்திருக்கே, ஆனா உனக்கு அந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். அப்போ குரு கேட்டாரா, உததமாதேசம் அப்ராக்ஷ்ய ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அமதம் மதம் அவிஜாதம் விஜாதம். பிரபஞ்சத்துல ஒரு வஸ்து இருக்குது. அந்த வஸ்து எப்பேற்பட்ட வஸ்துன்னு சொன்ன அந்த வஸ்துவை தெரிஞ்சுட்ட தெரியாத விஷயம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆயிடுது. அந்த வஸ்துவை பத்தி கேட்காத விஷயங்கள் தான் கேட்ட மாதிரி ஆயிடுது. அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அப்படியே தெரிய அமதம் மதம் அவிஜாதம் விஜாதம். அந்த மாதிரி ஒரு வஸ்து இருக்கிறது, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். உன்னுடைய குரு அதை பத்தி உனக்கு சொன்னாரா அப்படின்னு. உடனே இவன் கொஞ்சம் அகங்காரியா இருந்தான்னு சொன்னேனே, அந்த மாதிரி என்ன பண்ணானா அந்த விஷயம் குருவுக்கே தெரிஞ்சிருக்காது, அதனால அவர் எனக்கு சொல்லி கொடுக்கல, அவ்வளவுதான். குருவுக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு சொல்லியே கொடுத்திருப்பார் அப்படின்னு. அப்போ அப்படி இல்லப்பா அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த ஸ்வேதகேதுவனுடைய தகப்பனார் என்ன பண்ணாரான்னா, இல்ல நானே சொல்லி கொடுத்தேன் வாப்பான்னு சொல்லி அப்புறம் அதெல்லாம் விஸ்தாரமா சொல்லி இந்த மாதிரி இது இந்த பரமாத்மான்ற ஒரு வஸ்து ஒன்று உண்டு, இந்த ஜெகத்துக்கெல்லாம் உபாதான காரணம் அது. அந்த வஸ்துவை தெரிஞ்சுட்டா பிரபஞ்சத்துல எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லி யதா சௌமிய ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜானம் ஸ்யாத் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்யேவ சத்தியம் அப்படின்னு சொல்லி சா ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படின்னு சொன்னார். இந்த வேத வாக்கியங்களுடைய அர்த்தம்னா முன்னே விஸ்தாரமா விஞ்ஞாபிக்கிறேன். அந்த மாதிரி அது ஒரு விஷயத்தை சொன்னார். அந்த சமயத்துல தத்துவமசி அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு வஸ்து உண்டு, தத்து துவம் அசி, யூ ஆர் தட், நீயே அந்த பரமாத்மா அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி கதை வருது. அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் அந்த பரமாத்மான்னு அனுபவம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லி அத்வைத்திகள் அதை அப்படி வியாக்கியானம் பண்றேன். பட் ஆக்சுவலா அங்கே தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு. ஸோ அதுதான் பிரதானமா தத்துவமசின்னா யூ ஆர் தட் அப்படின்னா நீயே அந்த பரமாத்மான்னு நமக்கு ஆஸ் இட் இஸ் ஃப்ரம் தி சென்டென்ஸ் அந்த மாதிரி ஒரு அர்த்தம் உண்டாது. அதுக்கு சம்ஸ்கிருதத்துல யதாஸ்ருதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சென்டென்ஸ் சொன்ன உடனே இமீடியட்லி வாட் எவர் த மீனிங் யூ கெட் தட் இஸ் நோன் as யதாஸ்ருதா. ஸோ அவர் என்ன சொன்னார்னா தத்துவமசின்னு சொல்லியிருக்கு, அதனால இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றா சில பேர். அதான் இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுன்னு சொல்றதுக்கு அர்த்தம். சோ இது ஒரு முக்கியமான வாக்கியம். இது சாந்தோக்கியோபனிஷத்துல இருக்கு. நெக்ஸ்ட் அயமாத்மா பிரம்மா அப்படின்னு சொல்லி மாண்டூக்கியோபனிஷத்துல இன்னொரு இந்த தசோபனிஷத்துல ஒரு பிரதானமான உபனிஷத்து. அந்த மாண்டூக்கியோபனிஷத்துல அயமாத்மா பிரம்மா, அதாவது இந்த ஜீவாத்மாவே பிரம்மா பரமாத்மா அவ ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொல்றது. இன்னொரு உபனிஷத்துல சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்துல இன்னொரு இடத்துல சர்வம் கல்விதம் பிரம்மான்னு இன்னொரு வாக்கியம் வருது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறதெல்லாம் பிரம்மம் தான், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை, பிரம்மத்துக்கு காட்டணும் வேற வஸ்துவே கிடையாது இந்த பிரபஞ்சத்துல அப்படின்னு சொல்றது இன்னொரு வாக்கியம். அதனாலயே என்ன தெரியுது, எல்லாம் பிரம்மம் தான் சொன்ன, ஜீவாத்மாவும் பிரம்மம் தான் ஸ்பஷ்டமா தெரியுது. அப்படியே இன்னொரு அனுபவம் அகம் பிரம்மாஸ்மி, இது பிரகதாரண்யக்கத்திலையும் வருது, வேற உபனிஷத்துலயும் வருது. அதாவது ஒரு ஜீவாத்மாவுக்கு அகம் பிரம்மாஸ்மின்ற ஒரு அனுபவம் உண்டாச்சின்னு சொல்றது. அகம் அப்படின்னு சொன்னா அகம் அப்படின்றதுக்கு ஜீவாத்மான்னு அர்த்தம். நானே பரமாத்மான்னு அவனுக்கு அனுபவம் உண்டாச்சு
அப்படின்னு சொல்றதுனாலே நமக்கு என்ன தெரியுதுன்னா அகம் பிரம்மாஸ்மின்னா இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு அப்படின்னு தெரியும். சோ இதனால இங்க மேல கொடுத்திருக்கிற ஹெட்டிங்க பாருங்க. Vedic passages that propound the theory that the individual soul or Jivatma and the supreme soul Paramatma are one and the same. அதனால இந்த பேசேஜஸ் எல்லாம் பார்க்கிற சந்தர்ப்பத்துல நமக்கு என்ன தெரியுதுன்னா ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் பேதம் கிடையாது அப்படின்னு. சரி, வேற இன்னும் சில பேசேஜஸ் நாம பார்த்தா அதுல என்ன தெரியுதுன்னா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சர்வதா வேறேன்னு தெரியும். சோ இங்க செகண்ட் பேராகிராஃப்ல ரைட் சைட்ல இருக்கிற பேராகிராஃப் பாருங்க. அதுல என்ன சொல்றதுன்னா நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பஹூனாம் யோ விததாதி காமான் தமாத்மஸ்தம்யேனு பஷ்யந்தி தீராஸ்தேஷாம் சாந்தி சாஸ்வதீனேதரேஷாம் அப்படின்னு கட்டோபனிஷத்துல வருது. இந்த இதுல நமக்கு என்ன தெரியுது? நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம். நித்யானாம் நித்யா, நித்யாளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு நித்தியம் அப்படின்னா இந்த ஜீவாத்மான நித்தியமான வஸ்து. அப்பேற்பட்ட இந்த ஜீவாத்மா நித்தியமான ஜீவாத்மாவுக்கு காட்டின இந்த நித்யா அந்த பரமாத்மா வேறே. சேத்தனஹா சேத்தனானாம், அப்பேற்பட்ட இந்த சேத்தனங்களுக்கு காட்டின அந்த பரமச்சேதனான பரமாத்மா வேறே அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரியுது. அப்படியே இன்னொரு உபநிஷத்துல ஞாக்ஞௌ த்வௌ அஜாவீஷனீஷௌ அப்படின்னு சொல்றது. ஞா அக்ஞஷ்ட, அந்த பரமாத்மான்றோம் சர்வஜன், இந்த ஜீவாத்மான்றோம் இந்த அவஸ்தையில அக்ஞன். அதனால த்வௌ, there are two distinctly separate entities. One is a sarvajna and another is an agnya. அதாவது ஜீவாத்மா அக்ஞன், பரமாத்மா சர்வஜ்ஞா அப்படின்னு சொல்றது. அதனால ஞாக்ஞௌ த்வௌ அப்படின்ட்டு நம்பரை நிர்தேசம் பண்ணி ரெண்டு என்டிட்டி வேற வேற இருக்குது. அது எப்படின்னா அஜௌ ரெண்ட நித்தியம், ஆனா ஈஷா அனீஷா. இந்த பரமாத்மான்றவும் அனீஷா ஈஷா, ஜீவாத்மான்றவும் அனீஷா. பரமாத்மான்றவும் ஈஷா ஈஸ்வரஹ, he is the controller of everything. இந்த ஜீவாத்மான்றவும் இவன் கையில ஒண்ணுமே இல்லை, he cannot control anything. அதனால ஞா அக்ஞஷ்சா இது த்வௌ. சோ அக்ஞனாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா, ஞான சர்வஜனாக இருக்கக்கூடிய பரமாத்மா, எப்படி ரெண்டு வேற வேற டோட்டலி டிஸ்டிங்க்ட் என்டிட்டிஸ் ரெண்டு இருக்குது அப்படின்னு இந்த வாக்கியம் சொல்லுது. அப்படியே இன்னொரு இடத்துல துவா சுபர்ணௌ சயுஜௌ சகாயௌ அப்படின்னு சொல்லி த்வௌ அப்படின்ட்டு இந்த இடத்துலயும் வருது. த்வௌனா டூ டிஃபரெண்ட் என்டிட்டிஸ் தட் ஆர் டோட்டலி டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் ஈச் அதர். இந்த மாதிரி சில வாக்கியங்கள் எல்லாம் இருக்குது. இந்த வாக்கியங்கள் எப்படின்னு சொன்னா ஜீவாத்மாவே வேற, பரமாத்மாவே
So what is happening? Hello? அவர் சுவாமி சாதிக்கிறது கேட்கல சுவாமி. என்ன சொல்லுங்க? சுவாமின் சாதிக்கிறது எதுவுமே கேட்கல. கேட்கலையா? நான் ஒரு நிமிஷம். Let me check that. Sorry. He lost his connection, I think. Maybe let me check. I sent him. Okay. ஹலோ, கேக்குறதா? உங்க பேச்சு கேட்கலையே. இப்போ கேக்குறது? Oh yes. Okay. So அத்வைத்திகள் என்ன சொல்றாங்க? அத்வைத்திகள் என்ன சொல்றாங்க? I'm hearing an echo. எதுக்காக? இப்போ சரியாச்சு. No, there is still. Can I continue? Hello? Yes, go ahead please. Yes, okay. அத்வைத்திகள் என்ன சொல்றாங்கன்னா, அதுல இந்த ஜீவாத்மா பரமாத்மாவும் ஒன்னும் சொல்ற வேத வாக்கியங்கள் என்ன இருக்குதோ அந்த வேத வாக்கியங்களுக்கு தான் நாம பிராதானியத்தை கொடுக்கணும். எதுக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணங்களை தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு லாஜிக்கல் ரீசன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா கொடுக்குறேன். நான் என்ன சொல்றேன்னா, விதின்றது ஒன்னும் இருக்குது வேதத்துல. அந்த விதிக்கு தான் ரொம்ப பிரதானமான ஸ்தானம் வேதத்துல. அதுக்கு விதின்னா என்னன்னு சொல்றேன்னா, அஜ்ஞாதார்த்த ஜாபகா வேதபாகா விதி. அஜ்ஞாதார்த்த ஜாபகா அப்பிரவர்த்த பிரவர்த்தகா வேதபாகா விதின்னு சொல்றோம். பிரபஞ்சத்துல முதல்லயே நமக்கு என்ன தெரியாதோ அந்த விஷயத்தை தான் வேதத்தை சொல்றது. அப்போதான் அதுக்கு பிராதானியம். இப்போ சாமான்யமா ஒரு லெக்சருக்கோ இருக்கோ நாம போறோம், அதுல நாம எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே சொன்ன நாம என்ன சொல்றோம்னா, இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுமே, எதுக்காக என்ன இங்க வரவழைச்சு என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு. இல்ல முன்னாடியே தெரிஞ்ச விஷயத்த யாராவது சொன்ன தெரியுமே, இது ஏதாவது புதுசா ஏதாவது என்ன சொல்லுங்க நம்மளுக்கு கேட்கு. அந்த மாதிரி ஒரு வாக்கியத்துக்கு ரொம்ப பிரதானமான ஒரு ஸ்தானம் கொடுக்கணும்னா அது வேற யாருக்கும் அதுவா வேற எந்த பிரமாணத்தினாலையும் நமக்கு தெரியாத விஷயத்தை சொன்ன போதான் அந்த வாக்கியத்துக்கு பிராதானியம் உண்டாது. இப்போ சயின்ஸ்லயும் அப்படிதான். யாராவது ஒரு விஷயம் இது வரைக்கும் எது தெரிஞ்சிருக்கு இல்லையோ அந்த விஷயம் தெரிஞ்சாதானே இவன் இதை புதுசா கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு நொபெல் பிரைஸோ வேற எத்தையோ கொடுக்க. அதனால அஜ்ஞாதார்த்த ஜாபனம்ன்றதுதான் ரொம்ப பிரதானமான விஷயம். அதுக்குதான் ரொம்ப பெரிய ஸ்தானத்தை கொடுக்கணும் நம்ம பிரபஞ்சத்துல. அது சயின்ஸ் இருக்கலாம், இல்ல ஆர்ட்ஸ் இருக்கலாம். இப்போ ஏதோ ஒரு பெயிண்டிங் யாராவது ஒரு ரொம்ப புது விதமா பண்ண, இந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் பண்ணதே கிடையாது, அதனால
அதுக்கு பிராதானியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஈவன் இந்த பிரபஞ்சத்துல அத்புதம்ன்ற ஒரு சப்தத்தை சொல்றேன். அத்புதம் அப்படின்னா எதுக்காக அதுக்கு அத்புதம்னு பெயர் வந்ததுன்னா அதுக்கு ஒரு பெரிய ஸ்காலர் ஒரு நல்ல எக்ஸாம்பிள கொடுத்தார். அதே பூதம் பூதம் அத்தீதி அத்புதம் அப்படின்னு சொன்னார். அவர் ரொம்ப நல்லா எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. பழைய இதெல்லாம் சாப்பிட்டுட்டு புதுசா கொடுக்கறதுக்கு தான் அத்புதம் அப்படின்னு சொல்றது. அதுக்கு லௌகிகமா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறதானே, இப்போ 100 மீட்டர்ஸ் ரன் பண்ண ஒருத்தன் 100 மீட்டர்ஸ் ரன் பண்றதுக்கு இது வரைக்கும் ஒருத்தன் 10 செகண்ட்ஸ்ல பண்ணிருக்கான, இன்னொருத்த 9.9 செகண்ட்ஸ்ல பண்ணான்னா அது அத்புதம் ஆயிடுது. இதுக்குன்னா nobody had run 100 meters within 10 seconds. So tomorrow if somebody runs a race of 100 meters within 9 seconds, then that will become adbhuta, because that has not happened until now. அது அத்புதம் அத்புதம்னு சொல்றோம். அது விஸ்மயோத்புதம் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி அதுக்கு எக்ஸாம்பிள் இது வேற பரியாய பதங்கள் எல்லாம் சொல்றோம். அதனால முன்னாடி இது வரைக்கும் யாருக்கும் எந்த விஷயம் தெரியாதோ அந்த விஷயத்தை சொன்னாதான் ஒரு வார்த்தைக்கு பிராதானியம் உண்டாது. அதனால விதி விதினா அஜ்ஞாதார்த்த ஜாபகா. வேற எந்த பிரமாணத்தாலேயோ இல்ல வேற அனுபவத்தினாலேயோ நமக்கு எந்த விஷயம் தெரியாதோ அந்த விஷயத்தை சொன்னாதான் அதுக்கு பிராதானியம் உண்டாது. அதுக்கு விதி விதி. அதுக்கே சம்ஸ்கிருதத்துல புரோவாதா, தட் விச் இஸ் மென்ஷன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம், அதுக்கு தான் இதுன்னு பேர். சோ விதிக்கு தான் பிராதானியம். அப்படி இல்லாத முன்னாடியே தெரிஞ்ச விஷயத்தை யாராவது சொன்னா அதுக்கு அனுவாதகான்னு பேர். தட் விச் ஹஸ் பீன் ரிப்பீட்டட் ஆர் விச் ஹஸ் பீன் mentioned by such and such a person. இவா எப்படி சொல்லிருக்கா, அவா அப்படி அதுக்கு அனு. அதனால அதுல வேற நம்ம எங்க போனாலும் the nature of injunctions given in the Vedas, இப்போ ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ ஏஜேதா அப்படின்னு ஒரு வாக்கியம். ஒருத்தனுக்கு ஸ்வர்க பிராப்தி ஆனோன்னு சொன்னா அவன் ஜோதிஷ்டோமம் என்கிற யாகத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னா before the Vedas told us nobody knew what ஜோதிஷ்டோமம் is. அதனால ஜோதிஷ்டோம யாகம் பண்ணினா நமக்கு ஸ்வர்க்கம் உண்டாருதுன்றது வேதத்தை சொல்றதுக்கு முன்ன யாருக்குமே தெரியாது. இல்ல சித்ரையா எஜேத பசு காமஹா அப்படின்றது. இதற்கு பசு சமிருத்தி வேணும்னு சொன்னா அவன் சித்ரா என்கிற யாகத்தை பண்ணும் அப்படின்னு சொல்லு. அது முதல்ல நமக்கு வேற ஏதாவது பிரமாணத்தாலேயோ இல்லையோ தெரியுதுதானே, எந்த பிரமாணத்தாலேயும் தெரியாது. இந்த மாதிரி இன்னும் நிறைய சத்தியம் வதா, தர்மம் சர, சுவாத்தியாயான் மா பிரமதா, இந்த மாதிரி வேதத்துல எல்லா இடத்துலயும் நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி விதிகள் நமக்கு தெரியுது. அதனால விதி அப்படின்னா புரோவாதத்தான் பிராதானியம். அதுல முக்கியமா என்ன ஆகுதுன்னா இந்த ஜீவாத்மா பரமாத்மா வேறேன்னு சொல்றது நமக்கு லோகத்திலேயே தெரியுது. சாமான்யமா நானே பரமாத்மான்ற ஞானம் யாருக்கும் உண்டாருதில்லை. அதனால பேதம், அதாவது ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் டிஸ்டிங்ஷன் இருக்கிறது அப்படின்ற விஷயம் எவரிபடி இன்ஹெரண்ட்லி நோஸ். So the Vedas need not say that the Jivatma and Paramatma are different. அதனால என்ன ஆகுது, அந்த வாக்கியங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி ஜீவாத்மா பரமாத்மா வேறேன்னு சொன்னாலும் கூட அந்த வாக்கியத்துக்கு நாம பிராதானியத்தை கொடுக்க வேண்டியதில்லை. We have to ignore those sentences because they are not important. புரோவாதத்துக்கு தான் பிராதானியமா கொடுக்கும். சோ புரோவாதம் எதுன்னு சொன்னா தத்துவமசி, அயமாத்மா பிரம்மா, அகம் பிரம்மாஸ்மி, சர்வம் கல்விதம் பிரம்மா, இந்த வாக்கியங்கள் தான் புரோவாதம் அப்படின்னு சொன்ன that which is mentioned for the first time, that which is not known from any other source. அதுக்கு தான் புரோவாதம் அथवा விதின்னு பேர். எனக்கு ஒரு क्वेश्चन இங்க கேட்கட்டுமா? ஹலோ ஆழ்வார் சுவாமி, நான் எனக்கு ஒரு क्वेश्चन கேட்கட்டுமா? கேளுங்க. இப்போ இப்ப அனுவாதம் அப்படின்னா தெரிஞ்ச விஷயம் அர்த்தம் தானே? தெரிஞ்ச விஷயம் திரும்பியும் சொல்றது தானே? ஆமா ஆமா, of course. ஆமா. இப்போ நிஜமா பார்த்தேன்னா எனக்கும் பெருமாளுக்கும் பேதம் இருக்குன்றது நான் யாருன்னு சரியா தெரியலையே எனக்கு. நான் நிஜமா யாரு, நான் மனசுக்கு இன்னும் டிஃப்ரெண்டா, புத்திக்கு இன்னும் டிஃப்ரெண்டா, நான் யாருன்னு இன்னும் தெரியல. பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கேன், கோயில பார்த்திருக்கேன், ஆனா நிஜமா பரமாத்மாவே நான் பார்த்ததில்லை.
எனக்கு பரமாத்மாவுக்கும் எனக்கும் பேதம் இருக்குன்னு தெரியுமா என்ற ஒரு கொஸ்டின். இது ரொம்ப நீங்க கேட்டிருக்க கொஸ்டின் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பர்டினன்ட். இல்ல முக்கியமா நானுன்னா ஒரு அப்பேரண்ட் வியூ ஏதோ ஒன்று இருக்குது. ஓ அப்பேரண்ட், ஓகே இல்லையா? அப்பேரண்ட் வியூ நான் அப்படின்னா இது இப்போ பெருமாள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா நம்மளுக்கு பெருமாள் தான் நம்ம பூர்த்தி பெருமாளுடைய ஞானம் பிரம்ம ஜானிகள் ஆயிட்டுமானா ஆகல. பட் ஏதோ பெருமாள் தான் ஏதோ ஒரு கல்பனை இருக்குது நமக்கு. தெர் இஸ் சம் inclination or imaginative knowledge that there is a supreme person who is beyond above all of us அப்படின்ட்டு ஒரு அப்பேரண்ட் ஞானம், ஒரு ஆபாத்த பிரதீத்தின்னு சொல்ற சம்ஸ்கிருதத்துல. ஆமா ஆமா. ஒரு ரொம்ப ஒரு வேக ஒரு ஐடியா இருக்கிறது. நான் ஜீவாத்மா அப்படின்ட்டு ஒன்று தெரியும், பரமாத்மான பெருமாள் இருக்கா அப்படின்ற ஒரு இது தெரியும். ஸோ இது ரெண்டு இது ஞானம் சாமான்யமா இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நானே பரமாத்மான்ட்டு இது வரைக்கும் யாருக்கான ஞானம் வந்திருக்கிறதா? சாமான்யமா நம்ம பிராமணிகமா யோசிச்சு பார்த்தோம், யாருக்கும் அந்த மாதிரி ஞானம் வந்திருக்கிறதா தெரியல. சோ அதனால நான் வேற பரமாத்மா வேற, நீ பரமாத்மாவா அப்படின்ட்டு யாராவது கேட்ட நாம என்ன சொல்றோம், நீயே பெருமாள் ஆயா அப்படின்னு. இல்லை, நான் பெருமாள் இல்லைன்னு ஜெனரலா எல்லாரும் சொல்றேன். அதனால அப்பேரண்ட்லி நமக்கு தெரியும் நான் பரமாத்மா இல்லை, ஐ எம் நாட் பரமாத்மான்றது அப்பேரண்ட்லி தெரியும். சோ இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அத்த வேதம் சொன்னா அது அனுவாதம் தான் ஆகுது. அண்ட் அனுவாதத்துக்கு பிரதானமான ஸ்தானம் இல்லை. நான் எக்ஸாம்பிள் கொடுத்தேனே, இப்போ இஃப் தெர் இஸ் அ phenomenon in science which is told or found out by a scientist for the first time, then it is very important. யார் ஃபர்ஸ்ட் சொன்னான்னா, இப்போ பைத்தாகரஸ் தியரம்னா அவன் ஏதோ ஒரு தியரம் சொன்னான், இப்படி ஹைபாட்டன்யூஸ் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி யாருது அப்படின்னு. Since Pythagoras told it for the first time, it is known as Pythagoras theorem. இல்ல இவன் நியூட்டன் ஏதோ ஒரு விஷயத்த முதல்ல சொன்னா, இது ஆட்டம் விஷயத்தான் நியூட்டன் told it for the first time. Therefore, we call it as the theory of Newton. Or if E equals mc squared, he found it out for the first time. So it is named after him. Or if cricket என்ன பண்ணா, இவ டக்வர்த் லூயிஸ் மெத்தட் அப்படின்னு போடலாம். Because they found out the methodology for calculating the number of runs when the team is batting second in cricket. So அதுவா அது முதல்ல அவதானே சொன்னா, அதானே it is named after them and they are given credit for it. So யார் எந்த விஷயத்த முதல்ல சொல்றாங்களோ அதனாலதான் வேதத்துல விதேய லட்சணம் அப்படின்னு சொல்லி விதி வாக்கியங்களுக்கு தான் எல்லாத்து காட்டிலும் பிரதானமான ஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கு. அதனால இந்த பிரகிருத்துல என்ன அத்வைத்திகள் என்ன சொல்றான்னு கேட்ட, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறன்றது நமக்கு ஸ்வத்தா அனுபவத்தை தெரிஞ்சுட்டு இருக்குது. அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால வேதம் அதை சொல்லிட்டேன்னா அந்த வேதத்துக்கு பிராதானியமே கிடையாது. அதனால எப்போ எதுக்கு பிராதானியம்னா, எந்த வாக்கியங்கள் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னுன்னு சொல்றதோ அந்த வாக்கியத்துக்கு தான் பிராதானியத்தை கொடுக்கணும். அதனால என்ன ஆகுதுன்னு சொன்ன ஒரு சின்ன கொஸ்டின் இங்க. இப்போ நீங்க சொல்லிட்டு இருக்கிறது உபனிஷத் விஷயம் தானே? உபனிஷத் விஷயம் தானே இதெல்லாம்? வேதம் அப்படின்னு சொன்னா வேதம் மொத்தம் சொல்லிட்டு இருக்கீங்களோ இல்ல உபனிஷத்? Of course, Veda equals Upanishad as far as Vedanta is concerned. ஓகே. அங்க விதி வாக்கியம் அதிகமா இருக்கோ இல்ல கர்மகாண்டத்துல விதி வாக்கியம் அது அதிகமா இருக்கோ, இந்த உபனிஷத்துல விதி வாக்கியங்கள் இருக்கோ? உபனிஷத்துலயும் இருக்க. இப்ப தஜ்ஜலாநிதி சாந்த உபாசீதா அப்படின்னா உபாசீதா உபாசித்தவ்யம் இத்தியாதிகள் தான் வருது. அதுக்குதான் அதெல்லாம் விதி வாக்கியங்கள். புரிஞ்சது புரிஞ்சது. விதி என்ன? பேசிக்கலி விதி இஸ் a rule, that is do this, don't do this என்ற ஒரு விதி இல்லையா? விதி is an injunction or it's actually an order. Okay. இப்போ அது பழைய காலத்துல சொல்லுவா ராஜாஜ்ஞாவத்து அப்படின்னு சொல்லுவா. It is an order that cannot be or should not be transgressed. அனுல்லங்கனியாகி ராஜாஜ்ஞான்னு சொல்றா சம்ஸ்கிருதத்தை. சோ எந்த ஆக்ஞை, சில ஆக்ஞைகள் தான் இப்போ யாரோ ஒரு சின்ன ஆக்ஞைன்னா it can be, even if you don't care for it, people will not tell anything. Suppose it is the order of the Supreme Court, you cannot transgress that order because if it is transgressed, you will go to jail. Similarly, in the Upanishad சொல்லி இருக்கிற என்னென்ன விதிகள் இருக்குதோ அதை நாம் ஃபாலோ பண்ணாத we will go to hell. சிம்பிளா சொல்றதான. ஓகே. அதனால அத்வைத்திகள் என்ன சொல்றாங்க,
இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னோன்னு சொல்ற வாக்கியத்துக்கு தான் பிராதானியத்தை கொடுக்கணும், நம்ம வேற வாக்கியத்துக்கு பிராதானியம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு தியரியை ஃபார்முலேட் பண்றோம். I'll go back to this slide. So hence, in the point number 5, பாருங்க, hence the prominence of the passages that propound the identicalness of the supreme soul and individual soul. அதனால ஜீவாத்மா பரமாத்மா ஒன்னும் சொல்ற வாதத்துக்கு தான், ஒரு வாக்கியங்களுக்கு தான் நம்ம பிராதானியத்தை கொடுக்கணும், இதுக்கு பிராதானியத்தை கொடுக்க கூடாது. அதுக்கு மேல ஒரு கொஸ்டின் வருது, பிராதானியம் கொடுக்க கூடாதுன்னா சரி, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வேணா அப்படின்னு சொன்னா அதை பூர்த்தி அப்பிரமாணம்னு சொல்லி ஆக்சுவலி ரிஜெக்ட் தி இது டோட்டலி அப்படின்னு கொஸ்டின் வருது. அப்படி கொஸ்டின் வந்து அதுக்கு என்ன சொல்றான்னா, அதுக்கெல்லாம் கவுனார்த்தம்னு சொல்றேன். அது என்னன்றதை நான் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இட் லேட்டர் இன் தி சப்சிக்வெண்ட் ஸ்லைட். இது ஒரு வியூ. இன்னொரு வியூ என்னன்னா, இந்த துவைத்தம், அதாவது பேதவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா அதை பார்க்கலாம். So what the Dvaitins say about this seemingly contradictory Vedic passages? அவன் என்ன சொல்றான்னா, only those passages that propound the distinction of the supreme soul and individual soul are to be considered as prominent. The reasons. அவன் என்ன சொல்ற, இதுதான் பிரதானம். பேத பிரதிபாதக வாக்கியம், அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறேன்னு சொல்ற வாக்கியம் தான் நம்ம பிரதானமா எடுத்துக்கணும். எதுக்குன்னு சொன்னா, அவ வேற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டை கொண்டு, இப்போ ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறேன்றதுனாலே நம்மளுடைய அனுபவம் இப்போ ஆஸ் ஆஃப் நவ். அப்படி இருக்கிறப்ப வேதங்கள் எப்படி நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு டோட்டலி கான்ட்ரடிக்டரியா வேதத்தை சொன்னா அதை கூட நாம அக்செப்ட் பண்ண முடியாது. So if somebody says, ஈவன் ஒரு பெரிய ஒரு ஆச்சாரியர் இருக்காரு, நாம அவர்கிட்ட போறோம், போய் என்ன சுவாமி இதுன்னு ஏதோ சொன்னா, அவர் நாம நம்மளுடைய அனுபவத்துக்கு சர்வதா விருத்தமான ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னா நாம கேட்கிறோமா? அவன் ஏதோ ஏதோ மூட்ல சொல்லியிருக்காரு, நாம அதை விட்டுவிடலான்னு விட்டுவிடும். அந்த மாதிரி வேதங்களும் கூட, ஈவன் தி வேதாஸ், which means the Upanishads, will not say something that is totally contradictory to popular cognition. நானே ஜீவ பரமாத்மா வேறேன்ற ஞானத்துக்கு விருத்தமா வேதம் சொல்றதுக்கு சாத்தியம் இல்லை. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, two totally different entities cannot become one under any circumstances. நீங்க சொல்றப்போ என்ன சொல்றீங்க, ஜீவாத்மா இது பரமாத்மா ரெண்டு வேற வேற சொல்றீங்க. For example, you have a book and pen in front of you. என்னைக்கான புக்ன்றது பென் ஆகிறதுக்கு முடியுமா? இல்ல பென் என்னைக்காவது புக் ஆகிறதுக்கு சாத்தியம்? ரெண்டும் சாத்தியம் இல்லையே. அப்படி இருக்கிறப்போ ஜீவாத்மா பரமாத்மா ஒன்னு சொன்னா that sentence itself is totally contradictory. அதனால ஜீவாத்மா பரமாத்மா ஒன்னு சொல்றதுக்கு வேதத்தையும் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்ற. அப்போ இங்க சொல்லிட்டு இருக்கே சுவாமி, எதிரிலேயே உங்க எதிரிலேயே இருக்கே தத்துவமசின்னு சொல்றது, அயமாத்மா பிரம்மான்னு சொல்றது, சர்வம் கல்விதம் பிரம்மான்னு சொல்றது அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்றான்னா, அதுக்கு பாயிண்ட் நம்பர் 3 பாருங்க. Those passages that propound the non-distinction of the supreme soul and individual soul are to be considered as gauna. அதுக்கு கவுனார்த்தம்னு சொல்றது. அப்படின்னா the implied meaning is to be taken into account rather than the literal meaning. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம லௌகிகமான உதாரணங்களை நாம பார்க்கிறோம். அந்த காலத்துல என்னன்னா, ஒரே கிராமத்திலயோ இல்லையோ இருந்துட்டு இருந்தா எல்லாரும். ஸோ யாருக்கோ ரெண்டு ஃபேமிலிக்கு பரஸ்பர சத்ருத்துவம் ரொம்ப தீவிரமா இருந்தது. அந்த காலத்துல ஒரு பையன் என்ன பண்ணான்னா, சத்ருவனுடைய ஆத்துல போய் சாப்பாடு சாப்பிட்டு, ஸோ அந்த சத்ரு ஆத்துல சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்து அங்கேருந்து வரா. அப்பா என்ன பண்றான்னா, உடனே சொன்ன, என்னடா அங்க போய் சாப்பிட்டுட்டு வந்தியா, போய் விஷம் புங்ஷ்வா அப்படின்னு சொல்றது. விஷம் புங்ஷ்வானா விஷத்தை சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த இடத்துல என்னன்னா, இப்போ அப்பா வந்து பையனுக்கு விஷம் புங்ஷ்வான்னு சொன்ன, பையன் என்ன பண்ண, உடனே போய் விஷத்தை சாப்பிட்டுமா அப்படின்னு கொஸ்டின். ஸோ லிட்ரல் மீனிங் இஸ் கன்சியூம் பாய்சன் அப்படின்றதுதான் லிட்ரல் மீனிங். ஆனா வாஸ்தவமா ஒரு அப்பா ஒரு பையனுக்கு அப்படி சொல்றானா, விஷயத்தை சாப்பிட்டு போய் விஷயத்தை சாப்பிட்டு நீ செத்துப்போன்னு சொல்றானா, ஒரு நாளும் சொல்றது. அப்போ அதுக்கு இம்ப்ளைட் மீனிங் என்னன்னா, இதுக்கு கவுனார்த்தம் அथवा லாட்சணிகார்த்தம் சொல்றேன் சாஸ்திரங்கள்ல. இம்ப்ளைட் மீனிங் என்னன்னா, டோன்ட் கோ டு தி ஹவுஸ் ஆஃப் தி எனிமி. சத்ருவனுடைய ஆத்துக்கே போகக்கூடாது, விசேஷமா அங்க சாப்பாடுலாம் சாப்பிடவே கூடாது. மகாபாரதத்திலயும் விஸ்தாரமா வருது, அதை பத்தி இன்னொரு நாள் விஞ்ஞாபிக்கிறேன். த்விஷதன்னம் நபோக்தவியம்
Dvishantam naiva bhojayet அப்படின்னு. இவன் கிருஷ்ணன் அங்கேருந்து தூத்தியத்துக்கு வந்த சந்தர்ப்பத்துல அவன் துரியோதனம் அவனுக்கு எல்லா விதமான ஒரு ஆதித்யத்தையும் ஆஃபர் பண்றான். ஆனா அங்க போகாத அவங்க விதுரனுடைய ஆத்த போய் சாப்பிட்டான்றது சரித்திரத்துல பிரசித்தமா தெரியும். சோ அந்த இடத்துல என்ன சொல்றான்னா, ஏன் எங்க ஆத்துக்கு வரலன்னு துரியோதனன் கேட்டப்போ அவன் சொல்றான், விஷதனம் நபோக்தம் விஷந்தம் நைவ போஜையேத் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லு. யார் நம்மள துவேஷிக்கிறாளோ அவாத்துல நாம போய் சாப்பிடக்கூடாது, அவனுக்கும் நம்ம ஆத்துல சாப்பாடு போடக்கூடாது. ரெண்டும் ரொம்ப பிரதானமான விஷயம். இது இன்சிடென்ட்ல சொன்னேன். சோ விஷம் புங்ஷ்வான்ற ஒரு வாக்கியத்துக்கு லிட்டரல் மீனிங் என்ன, இம்ப்ளைட் மீனிங் என்ன அப்படின்னு கேட்ட, லிட்டரல் மீனிங் கன்சியூம் பாய்சன் அப்படின்றது. இம்ப்ளைட் மீனிங் என்னன்னு சொன்ன, சத்ருகிரகம் நகச்சா, டோன்ட் கோ டு தி எனிமீஸ் ஹவுஸ் ஆர் கன்சியூம் எனி ஃபுட் தேர் ஆர் ஹேவ் எனிதிங் தேர் அப்படின்றது. அந்த மாதிரி பிரகிருதத்திலையும் இந்த ஜீவாத்மாவே பரமாத்மா அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற. சம்ஸ்கிருதத்துல புரோஹிதோயம் ராஜா சம்வருத்தா அப்படின்னு. ஒரு ராஜாக்கு ஒரு புரோஹிதம் என்ன, அவன் தான் எல்லா ராஜானுடைய எல்லா விவகாரங்களையும் கவனிச்சுட்டு இருந்தான். சோ ஒருவேளை ராஜாக்கு சொன்னா கூட காரியம் ஆகாது, புரோஹிதனுக்கு சொன்னா காரியம் ஆயிடுது அப்படின்னு. சோ இந்த புரோஹிதனே ராஜா ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற பிரபஞ்சத்துல. இங்கிலீஷ்ல there is a very nice term to explain this. He is the de facto chief minister or he is the de facto prime minister அப்படின்னு சொல்லு. So அவனே prime minister, he has not become the prime minister, he is almost like the prime minister அப்படின்ட்டு அர்த்தம். அந்த மாதிரி இந்த இடத்துலயும் என்னன்னா, இந்த ஜீவாத்மாவே பரமாத்மான்னு சொன்ன என்ன அர்த்தம், ஜீவாத்மா has become like the பரமாத்மான்னு அர்த்தம். Because Jivatma cannot become the Paramatma because they are totally two distinct entities from each other. அதனால துவைத்திகள் என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த ஜீவாத்மா பரமாத்மா வேறேன்றதுதான் பிரதானமா நாம எடுத்துக்கணும். ஜீவாத்மா பரமாத்மா ஒன்னொன்று வாக்கியங்களை தானே இருந்த, அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் கவுனார்த்தம், you have to take the implied meaning, which means that the Jivatma will become or has become like the Paramatma. He is as good as Paramatma in so many aspects, but he cannot become the Paramatma. அதனால point number 5 பாருங்க. Hence the prominence of the passages that propound the distinction of the supreme soul and the individuals. அதனால ஜீவாத்மாவே வேறே பரமாத்மாவே வேறேன்னு சொல்ற ஒரு வேத வாக்கியங்கள், அதாவது உபனிஷத் வாக்கியங்கள் தான் பிரதானம். ஜீவாத்மா பரமாத்மா ஒன்னுன்னு சொன்னா அது அந்த வாக்கியங்களுக்கு நாம பிராதானியத்தை கொடுக்க வேண்டியதில்லை, ஆனா இம்ப்ளைட் மீனிங் தான் நாம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி துவைத்திகள் சொல்ற. இது ரொம்ப பிரதானமான விஷயம். பட் ராமானுஜாச்சாரியர் என்ன சொன்னாருன்னா, he said how Ramanujacharya reconciled these apparently Vedic passages and arrived at a universal philosophy. இதுல என்ன பண்ணாருன்றத அடுத்த ஒரு கிளாஸ்ல நான் விஸ்தாரமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இது மாத்திரம் பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மாத்திரம். Ramanujacharya felt we should not give our own solutions to resolve these apparent differences. We should look into the Upanishads themselves to find out an authentic solution. இதுல ரொம்ப பிரதானமான விஷயம் என்னன்னா, இந்த துவைத்தியெல்லாம் அத்வைத்தியெல்லாம் என்ன பண்ணன்றது ராமானுஜருடைய அபிப்பிராயம்னா, with their own intellectual capabilities they said we will take this part only and they said we will take the other part only. பட் ராமானுஜருடைய ஒரு வைசிஷ்டியம் என்னன்னு சொன்ன, உபனிஷத்துலயே இது ரெண்டையும் டிகன்சைல் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வியவஸ்தையோ ஒரு வழியோ இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, உபனிஷத்துலயே இது ரெண்டையும் ரிகன்சைல் பண்றதுக்கு சில பேசேஜஸ் இருக்குது. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பையன் இருக்கான், ஒரு 3 வயசோ 4 வயசோ பையன் இருக்கான். அந்த பையனுக்கு தி ஃபாதர் வில் சே, போ அதை ஏதாவது இது பண்ணிட்டு இருந்தா போடா விளையாடு போடா அப்படின்னு சொல்லி. பட் இஃப் தி சன் பிகம்ஸ் 8 to 10 years or 12 years old, he will not give that advice, he will give a different advice. The same father will give another different advice when the son is about 18 years old, and he may give a different advice when the son is 40 years old.
அப்போ என்ன அன்னைக்கு இந்த மாதிரி சொன்னேன், இன்னைக்கு இந்த மாதிரி சொல்றியே, which is correct? அந்த காலத்துல அதுக்கு that was the correct advice. Today this is the correct advice. So depending upon the difference of time, there might be seemingly contradictory advices, but they are not actually contradictory. ஆனா எதனால இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன் நமக்கு தோன்றதுன்னா, இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி நாம பார்த்தப்போ கான்ட்ரடிக்ஷன் தோன்றும். ஆர் இப்போ based on the basis of the place in where we are, there might be different advices. Depending on the time, there might be different advices. Depending upon the situation, there might be different advices from the same father to the same son. அதனால நாம இந்த உபனிஷத்துல நமக்கு என்ன differences of opinion or contradictions தெரியுதோ, இந்த contradictions we should not try to resolve it using our own intellectual capability, but we have to look into the Upanishads themselves and see if there is any solution available to resolve these totally apparent contradictions but not real contradictions. அதை எப்படி பண்ணினார்ன்றதுதான் ராமானுஜருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதை காட்டுறதுக்கு தான் முக்கியமா ஸ்ரீபாஷ்யத்தை எழுதுறது ஒரு பிரதானமான விஷயம். அந்த ஸ்ரீபாஷ்யத்தை எழுதுறதுக்கு பேச என்னன்னா சர்வஸ்ருதி சமன்வயா அப்படின்னு சொல்றோம். எல்லா ஸ்ருதியெல்லாம் சமன்வித்தமா ஒரு சித்தாந்தத்தை பிரதிபாதிக்கிறதுக்கு சாத்தியம் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் ஸ்ரீபாஷ்யத்தை எழுதி அதுல வேற வேற அதிகரணங்கள் எல்லாம் ரச்சனை பண்ணிருக்கோம். ஸோ அது எப்படி பண்ணினாருன்றது விஸ்தாரமா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாக்கா யூ ஆர் வெல்கம் டு ஆஸ்க் தோஸ் கொஸ்டின்ஸ். I hope you can listen to me. கேக்குறதா? We can hear you. I think so. Can everybody hear? நன்னா கேக்குறது. நன்னா கேக்குறது. கிளாஸ் ரொம்ப நன்னா இருந்தது. So ஏதாவது क्वेश्चंस இருந்தா கேட்கலாம். இல்ல இப்போ ஒரு क्वेश्चन. இப்போ மாதவாச்சாரியா விஷயம் பார்த்தேன்னா அவர் இம்ப்ளைடு மீனிங் அப்படின்னு சொல்றாளோ இல்ல அந்த இம்ப்ளைடு மீனிங் பத்தி அவ்வளவு சொல்றது இல்ல. இப்போ தத்துவமசின்னு சொன்னா ஆத்மா அதத்துவமசின்னு சொல்லிட்டு நான் வியாக்கரணத்தை இதுதான் கரெக்ட், வியாக்கரண சாஸ்திரத்தை சொல்லிட்டு he wants to justify, he justifies the stance of the original mantras. இல்லையா? அதுல ரெண்டு விதமா இருக்குது. அதத்துவமசின் விபாகம் பண்ணி ஒரு வியாக்கியானம் வேற. அந்த மத்வாச்சாரியர் நாட் மத்வாச்சாரியா himself, but other acharya subsequent to Madhvacharya belonging to the Madhva Sampradaya, அவா சில பேர் அதத்துவமசின்னு பண்ணிருக்கா. பட் மத்வாச்சாரியரே டைரக்டா பாஷ்யத்தை அந்த மாதிரி பண்ணதா தெரியல. ஐ ஹேவ் டு வெரிஃபை தட். பட் ஃப்ரம் வாட் ஐ ஹேவ் ஹர்ட், அவர் அதுக்கு கவுனார்த்தம்னு சொல்லியிருக்காரு. எந்த வாக்கியங்கள் அபேதத்தையே பிரதானமா சொல்றதோ, தட் இஸ் ஐடென்டிக்கல்னஸ் பிட்வீன் தி ஜீவாத்மா அண்ட் பரமாத்மா எந்த வாக்கியங்கள் சொல்றதோ அதுக்கு கவுனார்த்தம், அதாவது புரோஹிதோயம் ராஜா சம்வருத்தா இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்றாரு. So any other questions? Yes, ma'am. Hello? Apparently no questions, I think. Apparently no questions. Actually in class la nariya information solluங்க சுவாமி. இதெல்லாம் நாங்க டைஜஸ்ட் பண்ணிட்டு probably if there is any question next week கேக்குறோம் சுவாமி. email பண்றீங்களா? email sure. அது வெங்கட் நாகராஜனுக்கு email. All questions should be sent to Venkat Nagarajan. He has announced his on the post. Sure. Okay then, இது எண்ட் பண்ண போறோம் இந்த செஷனை. அப்புறம் பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் I'll just இது பண்ணிடுறேன். I'll just யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதः ததிதராணி திருநாய மேனே தஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. இன்னொரு சின்ன விஞ்ஞாபனம். A small request to persons who have assembled here. In case anybody has time, I am telling this and permission of
Sriman Krishnan. So idella we want to actually make it into a website where information about all these things are available to everybody. So in the classes and if somebody has time to actually put this into writing. So if Veda Shruddhika, Abheda Shruddhika, and the Madri resolution Ramanuja Pagnar, it can be in the form of different articles. Later we can make them into multimedia programs, or we can actually put them all together in the form of a website or whatever it is, which we can decide in due course. But in case anybody is free to put these things in a textual form, they are welcome to do so. Later we can have a team of editors who can edit these things and make them into the form of teaching material or something like that for the next generations who are interested in reading this. So in case anybody is interested in putting this into text form, they are welcome to do so, and later we can all of us we can form a team together, whoever is adapted to doing these things, and bring them out in the forms of articles or in the form of a book. See, what we want to do is we want to go as deep as possible in Sribhashyam, and eventually we want to make this as an complete online course on Sribhashyam. Even if it takes a long time, we should do this by the grace of our acharyas and everybody, and of course the hard work of Dr. M.A. Alvar. It is a pleasure to share my knowledge, which is given to me by my acharyas and also which belongs to the Purvacharyas. Great. So thank you very much. Namaskara. Namaskara. Okay. Any questions? Srimate Ramanujaya Namaha. Srimate Ramanujaya Namaha. Okay. We are going to end the broadcast now. Srimate Ramanujaya Namaha. Sarvam Shri Krishna Arpanastu.